இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹையர் ஹை லோயர் லோ அப்புறம் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை வச்சு எப்படி நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ட்ரேடிங்கில் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா இண்டிகேட்டர் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். இண்டிகேட்டர் ஆட் பண்ணி வச்சுட்டு அது பைனா பை எடுக்கிறோம், செல்லுனா செல் எடுக்கிறோம். சொல்லப்போனால் என்னை கேட்டால் இண்டிகேட்டர்லாம் லேகிங் தானே அது. இந்த மார்க்கெட்டோட கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம், சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதே தான், அதாவது ஹையர் ஹை லோயர் லோ அது மட்டும்தான் பார்க்கணும். அதை வச்சு எப்படி நம்ம இண்டிகேட்டர் இல்லாமல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், எந்த இண்டிகேட்டர் தேடியும் போக மாட்டேங்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், நானும் ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிருந்தேன். எல்லா இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவேன், ஆர்எக்ஸ்ஐலேருந்து இஎம்ஏ எல்லாமே யூஸ் பண்ணுவேன். ஆனால் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் லாங் டைமாக வந்து அப்பப்போ ப்ராஃபிட் வரும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைமாக மார்க்கெட்டில் இருக்கணும், லாங் டைமாக சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், ஒரு உண்மையான ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டோட கான்செப்டை புரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டோட ட்ரெண்டை புரிஞ்சுக்கணும். முக்கியமாக அந்த கேண்டில் ஸ்டிக் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகுதா, இங்கேருந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, இங்கேருந்து ஃபால் ஆகி கீழே வந்திருக்கு, திருப்பி ரிவர்சல் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும்போது எப்படி ஃபால் ஆகும்னா கீழே லோயர் லோ அப்படி பண்ணிட்டு தான் வரும். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகும்போது ஒரு லோயர் லோ பண்ணிகிட்டே வரும். இது ஒரு லோ வச்சுருக்கானா, அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு லோ வைப்போம், திருப்பி மேலே போவான், ரிவர்சல் போவான். ரிவர்சல் போகும்போது என்ன ஆகும்னா ப்ரீவியஸ் ஹை, அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹை வந்து இந்த தானே, இந்த இதுக்கு போக மாட்டான், இந்த ஹைக்கு போக மாட்டான். ஹைக்கு போவான், பாதி தூரமோ இல்லை வந்து ஓரளவு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் கீழே விடுவான். இதுதான் வந்து லோயர் லோ பண்ணிகிட்டே போகிறதுன்னு அர்த்தம். மார்க்கெட் ஃபால் ஆகும்போது இப்படி தான் நடக்கும், மோஸ்ட்லி இப்படி தான் நடக்கும். நீங்கள் இதை வந்து டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், இதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாம், கண்டிப்பாக எடுக்கலாம். இது ஹையர் ஹை மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும்போது ஹையர் ஹையில் போகல, ஹையர் ஹையில் போகும்போது அப்படி தான் ஒரு ஹை வைப்பான், திருப்பி கீழே ரிவர்சல் வருவான், திருப்பி இன்னொரு ஹை வைப்பான். ஹை வச்சவன் ரிவர்சல் வருவான், ஆனால் வந்து ப்ரீவியஸ் லோவுக்கு போக மாட்டான். இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து போக மாட்டான். அதே மாதிரி ஹை வச்சுக்கிட்டே போவான். ஒரு கட்டத்தில் வந்து அவன் வந்து கீழே ஃபால் ஆக போகிறான் அப்படின்னா, அதுக்கு ஒரு கீழே விழுக போகிறான்னு அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குன்னா அதுக்கு ஒரு சிக்னல் இருக்குது நம்மளுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹை போகிறவன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹையை போய் வைப்பான், மேலே போய் இந்த ஹைக்கு மேலே போய் இன்னொரு ஹை பெருசாக வைப்பான். இப்போ ஃபால் ஆக போகிறான், இதுக்கு மேலே வந்து பையர்ஸ் இல்லை, செல்லர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஹை வந்து வைக்கிறது குறையும், அந்த டிஸ்டன்ஸ் குறையும். இப்போ இதுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கா, இதுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கா, அடுத்து அவன் ஹை வைக்கும்போது டிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே போகும். டிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே போகும்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஸ்லோ டவுன் ஆயிடுவான். ஒரு ஹை அடுத்து ஒரு ஹை வைக்கவே மாட்டான். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த நம்ம ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துக்க ஒன்று தான். நம்ம வந்து சார்ட்டில் பார்க்கலாம், இது எப்படி இருக்குன்னு சார்ட்டில் பார்க்கலாம். சார்ட்டில் பாருங்கள், ஒரு லோ வச்சுருக்கானா, திருப்பி ரிவர்சல் போவான், லோ வைப்பான், திருப்பி ரிவர்சல் போவான், ஒரு லோ, திருப்பி ஒரு ரிவர்சலு, லோ ரிவர்சல், லோ, ஒரு ஹைனா இதுக்கு மேலே போய் இல்லை, இங்கேருந்து ஒரு ரிவர்சல் வச்சுக்கலாம், ஒரு லோ வைப்பான். இப்போ பாருங்கள், அவன் லோ வச்சு திருப்பி ரிவர்சல் கொஞ்சம் போகிறான்ல, ரிவர்சல் போகிறப்ப ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணவே மாட்டான். அது பக்கத்தில் வேணால் போவான், ஆனால் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணவே மாட்டான். அதே மாதிரி ஹையர் ஹை பண்ணிட்டு போகும்போது இதெல்லாம் நம்ம ஹையர் ஹை நான் வந்து இங்கே பாருங்கள், நான் முன்னாடி காமிச்சேன்ல, வரைஞ்சி ட்ரா பண்ணி காமிச்சேன்ல, அதில் உங்களுக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக தெரியும். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சரியாக தெரியாது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவன் ஹையர் ஹை வச்சுட்டு தான் போகிறான். நல்லா கூர்ந்து பார்த்தோம்னா தெரியும். அது வந்து ப்ராக்டிஸில் வந்துடும். அது நம்ம வந்து டெய்லி மார்க்கெட்டை பார்க்கும்போது இதே கான்செப்டை வச்சு யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இங்கே வரும், இங்கேன்னு எடுத்துக்கலாம்.
ஹை வச்சுருக்கானா, ஹை வச்சுருக்கானா, லோ பாருங்கள், இந்த லோ இதான லோ, இந்த லோவை கட் பண்ணல பாருங்கள், கரெக்டாக அது வரையும் வந்துட்டு திருப்பி ரிவர்சல். திருப்பி பாருங்கள், இங்கே அழைச்சி காமிக்கிறேன் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே போய் நிற்கிறான், ஆனால் பாருங்கள் இந்த லோவை கட் பண்ணவே இல்லை பாருங்கள், கரெக்டாக அப்படியே அக்யூரேட்டாக நடக்கும். அது 85% பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள், ஒரு ஹை வச்சுருக்கான், வச்சுட்டு கீழே ஃபாலோ ஆகும்போதும் பாருங்கள் லோயரில் பண்ணிகிட்டே வருவான். இப்படியே பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், லோ ஹை லோ ஹை இப்படியே தான் நடக்கும். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் போய் நின்றுவான். ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அது கீழே போய் அப்படியே ரொம்ப நாள், அதாவது 5 மினிட்ஸ்னால், அதாவது இன்ட்ராடே பண்ணுறோம்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நிற்பான் அந்த இடத்துல. அதுக்கு மேலே என்ன நிற்பான் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா பையர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே செல்லர்ஸ் ஒரு கண்ட்ரோல் வந்துடும் மார்க்கெட்டு. அப்படி இருக்கும்போது செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கீழே புஷ் பண்ணுவாங்க. பையர்ஸ்னால வந்து அவங்க வந்து மேலே புஷ் பண்ண முடியாது அவங்களால. பாருங்கள், அப்படி இருக்கும்போது இங்கே நிற்கிறான். இது ஒன் டே சார்ட்டு. நீங்கள் 1 டேவாக இருக்கட்டும், 1 டே சார்ட்டாக இருக்கட்டும், 4 ஹவராக இருக்கட்டும், 1 ஹவராக இருக்கட்டும், 5 மினிட்ஸாக இருக்கட்டும், கான்செப்ட் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். இதே தான் நடக்கும். நீங்கள் 1 மினிட் சார்ட்டில் எடுத்து பார்த்தா கூட இதே தான் நடக்கும். பாருங்க, இதுக்கு மேலே அவன் போய் கட் பண்ணவே இல்லை பாருங்க. இது என்னன்னா ஆல் டைம் ஹை, நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ஆல் டைம் ஹை. இங்கே பாருங்க, கரெக்டாக வருவான், இதுக்கு மேலே போகவே மாட்டான். இங்கே பாருங்க, ஒரு லோ வச்சிருக்கானா, பெருசாக ஓப்பன் ஆகும்போது கேப் அப் ஓப்பன். சரி, கேப் அப் ஆயிடுச்சு. சில பேர் நினைப்பாங்க கேப் அப் ஆயிடுச்சுல, மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி பறக்க போகுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பண்ணாது, அப்படி செய்யாது. செல்லர்ஸ் அதிகமாக இருந்தால் கீழே தான் வரும் திருப்பி. அதே மாதிரி தான் வந்திருக்கான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது, நல்ல விஷயம் இருக்குது. நான் இங்கேருந்து சொல்கிறேன். கீழே வந்திருக்கான், ஹை போய் இதுக்கு மேலே போக முடியல, கீழே வந்திருக்கான். இதே பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தா சின்ன ரொம்ப கூர்மையாக பார்த்தா அது தெரியும். உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். போக இந்த கான்செப்டே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இதே வச்சு நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா கண்ணில் பார்த்தாலும் தெரியும். பாருங்க, கீழே வச்சுருக்கான், லோ வச்சுருக்கானா, திருப்பி மேலே போகிறான், திருப்பி ஒரு லோ, திருப்பி ஒரு லோ, மேலே போகிறான், திருப்பி ஒரு லோ. சரி பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நிமிஷம். இங்கே பாருங்க, லோ வச்சுருக்கான், திருப்பி ஹை போயிருக்கான், லோ வச்சுருக்கான், ஒரு ஹை போயிருக்கான். திருப்பி என்ன பண்ணியிருக்கணும், இங்கே லோ வச்சவன், இங்கே லோ வச்சவன், இங்கே லோ வச்சுருக்கணும்ல. இது அதாவது இது கீழே போய் வந்து கட் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கணும்ல. அதாவது சாரி, ரொம்ப ஃபாலோ ஆகிருக்கணும்ல. பெரிய லோ வச்சவன் இங்கே ஒரு பெரிய லோ வச்சுருக்கணும்ல. இது வைக்கல பாருங்கள், கீழே வர்றான், ஸ்டாப் ஆகிட்டான். ஸ்டாப் ஆகிட்டு திருப்பி பாருங்கள், அடுத்து பாருங்கள், அடுத்து 2 நாள் கழிச்சு இங்கே ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில். லோ வைக்க முடியல அவனால். இந்த கேண்டில் என்ன தெரியுது அப்படின்னா பையர்ஸ் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு தெரியுது, செல்லர்ஸ் விட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியுது. இன்னும் சில நாள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே நிற்பான். ஒரு 2-3 நாளாக வந்து இந்த மாதிரி புல்லிஷ் கேண்டில் வரும், இப்படி புல்லிஷ் கேண்டில் இங்கே வரும், இந்த இடத்துல நிற்பான். வேணால் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து மேலே தான் போகிறான், ட்ரெண்டு மாறப்போகுது, பையர்ஸ் உள்ள வந்துட்டாங்க, செல்லர்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து இங்கே ஏதாவது சப்போர்ட் இருந்தாலோ இல்லை ட்ரெண்ட் லைன் ஏதாவது ஃபார்ம் ஆனாலோ நீங்கள் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் ஆகுது. பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே போகிறானா, மேலே போனோன்னு எதை கட் பண்ணி க்ளோஸ் வச்சா ட்ரெண்டு மாறுது அர்த்தம் அப்படின்னா ஒரு ஃபால் ஆகிருக்கும்ல. எங்கேருந்து ப்ரீவியஸாக ஒரு ஃபால் ஆகிருக்கும், எங்கேருந்து ஃபால் ஆயிடுச்சு, ஒரு பெரிய லோ வச்சான், எங்கேருந்து லோ வச்சான், இங்கே ஒரு ஃபால் ஆகிருக்கு, திருப்பி ரிவர்சல் போயிருக்கான். இங்கேருந்து ஒரு லோ வச்சுருக்கானா, இல்லை, இது லோ வைக்கலையே, லோ வச்சுருந்தா கீழே இங்கே போய் வச்சுருக்கணும். எங்கேருந்து ஃபால் ஆகிருக்கு பாருங்க, இங்கேருந்து ஃபால் ஆகிருக்கு. அப்படின்னா இதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுட்டோன்னா மார்க்கெட் ட்ரெண்டு மாறுச்சுன்னு அர்த்தம். போனவே நல்லா புலிஸாக போனான், அப்புறம் பாருங்க இங்கே இந்த இடத்துல அப்படியே சைட்வேஸ் ஆகி நின்ட்டான். இந்த இடத்துல அப்படியே சைட்வேஸ் ஆகிட்டான். அதே மாதிரி தான் இது மாதிரி தான் இந்த நிஃப்டியில் மட்டும் இப்படி நடக்காது, எல்லா சார்ட்லையும் இப்படி தான் நடக்கும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு,
ஸ்டாக்கு, நீங்கள் எதில் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அப்படி தான் நடக்கும். கோல்டு, சில்வரு, க்ரூட் ஆயில் முதற்கொண்டு எதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இதே மாதிரி தான் நடக்கும். இதை வச்சு ஈஸியாகவும் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒன் டேயில் வச்சு காமிச்சேன். 5 மினிட்ஸ் போய் பார்த்தாலும் அதே மாதிரி தான். ட்ரேட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம 30 மினிட்ஸோ 1 ஹவரோ ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க் பண்ணி வச்சுட்டு 5 மினிட்ஸில் போய் நம்ம இன்ட்ராடே பண்ணுறதா இருந்துச்சா 5 மினிட்ஸில் போய் ட்ரேட் எடுக்கலாம். சூப்பராக ஒர்க் ஆகும். 85% மேலே கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் இந்த கான்செப்டை தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிருக்கேன், ட்ரேட் எடுத்துக்கிருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள், ஐடிசி பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் அழைச்சிடலாம். ஒன் பை செட்டாக வீக்லி போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் போக போக உங்களுக்கு வந்து கிளாரிஃபை நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, இங்கேருந்து விழுந்திருக்கானா, இங்கே பாருங்க, இதுலேயே அருமையாக இருக்குது பாருங்க. சார்ட்டில் இப்போ தான் பார்க்குறேன், ஐடிசி பார்க்குறது இல்லை நான். நீங்கள் எந்த சார்ட் எடுத்தாலும் கான்ஃபிடண்ட்டாக எடுக்கலாம். எல்லா சார்ட்லையும் இப்படி தான் நடக்கும். ஃபாரெக்ஸில் போய் நீங்கள் எந்த சார்ட் எடுத்தாலும் சரி, இல்லை இந்தியனில் ஏதாவது இந்தியன் மார்க்கெட்டில் எந்த சார்ட் எடுத்தாலும் சரி, இப்படி தான் நடக்கும். இப்படி கண்ணில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அந்த லோயர் லோ பண்ணுறது, ஹையர் ஹை பண்ணுறது ஈஸியாக தெரிஞ்சிடும். ட்ரேட் எப்படி எடுக்கணும்னா அது வேறு மெத்தடில் எடுக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம 1 ஹவரில் பார்த்துட்டு ட்ரெண்ட் எப்படி இப்படின்னு பார்த்துட்டு 5 மினிட்ஸில் போய் தான் ட்ரேட் எடுக்கணும். இது வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாலே இதை கான்செப்ட், இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரேட் எடுக்கலாம். நீங்கள் பாருங்கள், இது இங்கேயும் அப்படி தான் நடக்கும். லோயோ பண்ணிகிட்டே தான் வரான். இங்கே பாருங்கள், லோயோ பண்ணிட்டு வரான். வந்தோடனே இங்கே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல மேலே போயிருக்கணும். அவன் வந்து கீழே தான் வரப்போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இந்த இடத்துல போயிருக்கணும். ஆனால் பாருங்க, போனவன் இதுக்கு மேலே போய் கட் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கணும். இங்கே இப்படி போனவன் மேலே இங்கே போய் கட் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கணும். பாருங்கள், இதுக்கு மேலே போக முடியல அவனால். செல்லர்ஸ் புஷ் பண்ணிகிட்டே கீழே அனுப்பிட்டே இருக்காங்க பாருங்கள். இப்படி இங்கெல்லாம் பாருங்கள், லோயர் லோ, இதுவும் ஒரு லோயர் லோ தான், சின்னதாக இருக்கும். மார்க் பண்ண தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு லோவா. இங்கே பாருங்கள், இந்த இதுக்கு மேலே போய் கட் பண்ணல பாருங்கள். இதே ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக கிரியேட் ஆயிடுச்சு. லோவா. இங்கே பாருங்கள், கீழே விழுங்கும்போது என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஒரு பெரிய ஃபால். இது நியூஸ் வந்துச்சு, அதில் பெரிய ஃபால். நம்ம நியூஸ்லாம் அடுத்து தான், நம்ம இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். பெரிய ஃபால். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெரிய ஃபால் ஆகிட்டு, இது வீக்லி சார்ட்டு, பெரிய ஃபால் ஆகிட்டு பாருங்கள், இங்கே வந்து அதே தான் ஃபாலோ பண்ணுறான். லோ, திருப்பி ஒரு ஹை, இதுக்கு மேலே போல, திருப்பி ஒரு லோ, திருப்பி இங்கே ஒரு லோ வைக்க முடியல அவனால. அப்படி முடிஞ்சு, இந்த வாரம் முடிஞ்சு இங்கே நிற்கிறான். ஒருவேளை இதை கட் பண்ணி, இந்த இதை கட் பண்ணியோ இல்லை இதை கட் பண்ணணும். முக்கியமாக இதை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிட்டானா மேலே போயிடுவான். ஆனால் இதுக்கு மேலே அவங்க செல்லர்ஸ் புல் பண்ண முடியல அவங்களால. மந்த்லியில் பார்த்தா இன்னும் கிளியராக தெரியும். இதே மாதிரி தான் கோல்டில் பார்க்கலாம். கோல்டில் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் எக்ஸாம்பிள்ஸ்லாம். இல்லை இதில் 4 ஹவரில் பார்க்கலாமா, 1 ஹவரில் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். ஓகே, இங்கே இருந்து எடுத்துக்கலாம். நம்ம ஹையர் ஹை லோயர்லோ அந்த இது சொல்கிறதுனால இப்போதைக்கு வந்து நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடை வந்து அடுத்ததில் பார்க்கலாம். 30 மினிட்ஸில் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்கலாம். இப்போதைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கான்செப்டை வந்து பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு ஓப்பன் போகிறோம், மேலே கீழே வந்திருக்கான், திருப்பி ஒரு ஹை வச்சுருக்கான், சின்னதாக ரிவர்சல், ஒரு ஹை வச்சுருக்கான். வச்சுட்டு பாருங்கள், கீழே இங்கே வந்தவன் கீழே வந்து திருப்பி இந்த ஹையை கட் பண்ணி க்ளோஸ் மேலே போயிருக்கணும். அதாவது இந்த கேண்டில் முடிஞ்சுங்களா, கீழே வந்தவன் இங்கேயே வந்து நிற்கிறான். என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று இப்படி மேலே போயிருக்கணும், இல்லைன்னா கீழே ஃபால் ஆகிட்டு திருப்பி மேலே போயிருக்கணும். இவனை பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ஹையை கட் பண்ணவே முடியல அவனால். இந்த ஹையை வந்து அவனால் கட் பண்ணவே முடியல. பாருங்கள், 1 2 3 4 மணி நேரமும் இங்கே நிற்கிறான். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆக போகுது,
அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல 1 ஹவரை மார்க் பண்ணுறோமா, 30 மினிட்ஸில் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்கும். 5 மினிட்ஸில் போய் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இந்த இடத்துல எடுத்தோம்னா பாருங்கள் ஒரு பெரிய எங்கே நம்ம டார்கெட் வைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் வந்து இதை பழகுறீங்க அப்படின்னா இந்த லெவல்லே வைக்கலாம். இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் லோ இங்கேயே வைக்கலாம். இல்லை அப்படின்னா அது நீங்கள் வந்து அந்த லோயர் லோ அந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு நம்ம வந்து லோயர் லோ பண்ணுறானா என்ன அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து டார்கெட் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் எங்கன்னா நீங்கள் அவ்வளோ இங்கே எடுக்கிறீங்க, இந்த கேண்டிலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சாச்சுன்னா நீங்கள் வெளியே வந்துடுறது தான். இது வந்து 85% மேலே கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். சரி நம்ம இதை பார்க்கலாம். லோ வச்சுருக்கோம், ரிவர்சலு ஒரு லோ, ரிவர்சலு ஒரு லோ, ரிவர்சல் லோ, ரிவர்சல் அப்படியே மேலே போகிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் இந்த இந்த இங்கேருந்து தான் மார்க்கெட் ஃபால் ஆச்சு, பெரிய ஃபால் இங்கேருந்து தான் நடந்துச்சு. இந்த லெவலுக்கு மேலே போய் அவங்க கட் பண்ணி க்ளோஸ் வைக்கல பாருங்கள். அதே மாதிரி தான் லோயரில் பண்ணிகிட்டே தான் திருப்பி கீழே வரும். அதே மாதிரி தான் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபால்னு பாருங்கள். இந்த சின்ன இடத்துலையும் அவன் லோயரில் தான் பண்ணுறான் பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள் வந்திருக்கான், திருப்பி இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கல, திருப்பி கீழே வந்திருக்கான். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கான்செப்டே நீங்கள் ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் கண்ணில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே சார்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதே எல்லா சார்ட்லையும் இதே தான் பண்ணுவாங்க, இதே கான்செப்ட் தான் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்ட். இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இண்டிகேட்டரை வந்து நீங்கள் யோசித்து பார்க்க கூட மாட்டீங்க. இதுதான் வந்து மார்க்கெட்டோட கான்செப்டே, உண்மையான கான்செப்டே இதுதான், உண்மையான விஷயமே இதுதான். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதை விட்டுட்டு நம்ம இண்டிகேட்டர் வந்து இங்கே பைனா பை பண்ணுறோம், செல்லுனா செல் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் முன்னாடி நானும் பண்ணிக்கிருந்தேன். ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்ட்டு நீங்கள் வந்து இதை நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தா தான் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் இதை வாட்ச் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு ஒரு பேப்பர் ட்ரேட் கூட எடுத்து பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ட்டு நான் வந்து வீடியோ போடுறேன். நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு போடுறேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த கான்செப்ட் வந்து 80 to 85% மேலே வந்து இது வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் இண்டிகேட்டரா இந்த கான்செப்டா அப்படின்னா இந்த கான்செப்ட் தான் பெஸ்ட்டு. இண்டிகேட்டர் கான்செப்ட் கிடையாது, அது என்ன பையனா பை எடுக்கிறோம், செல்லுனா செல் எடுக்கிறோம். நம்ம எப்போ மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டைமாக ட்ரேடிங்கில் மார்க்கெட்டில் வந்து சர்வே பண்ண முடியும். நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால் ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் நம்ம லாங் டைமில் கண்டிப்பாக சொல்கிறேன் சர்வே பண்ணவே முடியாது. நீங்கள் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். சரி நம்ம அடுத்த வீடியோவில் அந்த என்ட்ரி எப்படி அப்படின்னு பார்க்கலாம்.